ஹாய், வெல்கம் டு எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அடை தோசையும் தேங்காய் சட்னியும் பார்க்க போகிறோம். அடை தோசைக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ்னு மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours ஊறினா கூட போதும். அதை ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம உடனே ஒரு மணி நேரம் கழித்து கூட நம்ம அடை போட்டோம்னா, அடை தோசை ஊற்றோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இப்போ இந்த அடை தோசைக்கு என்ன தேவையோ அந்த பருப்பு ஐட்டம்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த அளவில் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் முக்கா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்து பருப்புக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த அளவில் முக்கால் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். அதே அளவு சிறுபருப்பும் போட்டுக்கிறேன். இதில் அதாவது நம்ம கடலப்பருப்பும் சிறுபருப்பும் போட்டோம் இல்லையா, இந்த அளவில் முக்கால் போட்டோம் இல்லையா, அது அவ்வளோ போட தேவையில்லை. இது பச்சை பட்டாணி. இது நம்ம இதில் இந்த பவுலில் இந்த கிண்ணத்தில் ஒரு அரை போட்டால் போதும். இவ்வளோ தான். இது 3 போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த அரிசி உளுந்து இதெல்லாம் ஆல்ரெடி நான் இட்லி மாவுக்கு நான் அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சதால் நான் ஆக்சுவலாக கருப்பு உளுந்து தான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே நான் இது கூட நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது அதை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போதைக்கு நான் இந்த பருப்பு ஐட்டம் மட்டும் நான் ஊற வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வெறும் கடலப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பட்டாணி ஆல்ரெடி அரிசியும் உளுந்தோ ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை ஊறின பிறகு சேர்த்து இதையும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் நல்லா 2 முறை கழுவிட்டேன். இதை கழுவுனதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 hours நல்லா ஊறட்டும். இது ஊறின பிறகு இதையும் அரைச்சி அந்த மாவையும் சேர்த்து இட்லி மாவு தோசை அந்த மாவையும் சேர்த்து இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி அடை தோசை பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது கூட நம்ம தொட்டுக்க ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். காஞ்ச மிளகாலாம் போடுவோம். ஊற வைக்கும் போதே கூட நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஊற வைக்கும் போதே நான் போட்டுக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு 5-6 வத்தல் போட்டிருக்கேன், மிளகா வத்தல். அது போட்டு நல்லா ஊறிட்டு நம்ம அரைச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டும் சுடும் போதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஒரு 1.5 hours ஊறட்டும். வெயிட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடை தோசை போடுறதுக்கு மாவு அரைச்சிட்டேன். அந்த வீடியோ நான் போட முடியல என்னால். நான் ஒரு 1.5 hours ஊற வச்சு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு, என்னடா கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பசங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை மாதிரி ஊற்றினா தான் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் அடை மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த அடை தோசையே கொஞ்சம் தோசை மாதிரி பதத்துக்கு நான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் அரைச்சிட்டேன். என்னென்னா கடலப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பட்டாணி, கருப்பு உளுந்து, அரிசி, உப்பு சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் போட்டு இதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நம்ம அப்படியே கூட போடலாம். பட் கொஞ்சம் வதக்கி போட்டாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை நான் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் கருவேப்பிலையும் கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நான் வதக்கிறேன். லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வதக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கப்பவே நம்ம அடுத்தது ஒரு சின்ன வேலை பண்ணிடலாம். தேங்காய் சட்னி சிம்பிளாக தேங்காவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம்னா வேலை முடியுது. தேங்காய் 2 சில்லி போட்டிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது. சும்மா கலர் மாறினா போதும், லைட்டாக கலர் மாறின போட்டு இருந்தால் தோசை போட்டு கொட்டி நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் 2 கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். வந்து ஒரு 2 சின்ன பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து அவ்வளோதான். இதை கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் உடச்ச கடலை, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். அதுக்குள்ளேயே அரைக்கும் போதே சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இது வதக்கிறது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போடும். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அப்படியே கூட சேர்ப்பாங்க. பட் வந்து சும்மா லைட்டாக வதக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு போட்டேன். இன்றைக்கி வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டேன். லைட்டாக தண்ணி விட்டு அந்த சட்னிக்கு தேவையானதை நான் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயத்துக்கு வந்து வதக்கிடணும் இல்லையா, வெங்காயமும் கருவேப்பிலையும் அதை ஊற்றி இது சேர்த்தாச்சு. அதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சு போட்டிடலாம். அதுக்குள்ளேயே வந்து இந்த அடமாவுக்கு தேவையான கொஞ்சம் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கடல பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பட்டாணிலாம். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டா நம்மளுக்கு நல்லது. அப்புறமேட்டு வந்து ஜீரகம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் தேங்காய்லாம் இதில் துருவி போடுவாங்க, நல்லா தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து அரைச்ச உடனே சில பேர் ஊற்றுவாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து வச்சுட்டு ஊற்றுனா அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது கல் காஞ்சிருச்சு. இந்த பேன்லேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகமும் பொரிஞ்சிட்ருக்கு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது பொரிஞ்சால் போதும். இந்த சட்னியில் அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ ஒரு பேன் இது தோசை தவா வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். தேங்காய் சட்னி, வெட்டி சட்னி, இப்போ சட்னி இது ரெடி ஆகிடுச்சு. இது வச்சுட்டு தவா வந்து இன்னும் இதுவாகல, சுடலை. அப்படியே ஒவ்வொன்றும் நான் வந்து இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை தோசை. நீங்கள் செஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூடாக. மல்லி கூட, கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், என்கிட்ட இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே நாங்கள் கையிலே கிள்ளி போட்டுறேன். இதில் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பட்டாணி, கருப்பு உளுந்து, பெருங்காயத்தூள், ஜீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஜீரகம் எல்லாமே சேர்த்து இப்போ மல்லியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். இது தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் தோசை மாதிரி ஊற்றினா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்றதுக்கோசரமே நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு பண்ணிக்கிட்டேன். இதை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நெருப்பை கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். அடை தோசைக்கு எண்ணெய் எப்பவுமே தாராளமாக விடணும், அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மழைக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் நீங்கள் இந்த அடை தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது கூட வந்து எந்த விதமான சட்னியும் கூட தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதில் வந்து காரம் எல்லாமே இருக்குது. நம்ம 5 வரமிளகாய் போட்டிருக்கோம். இன்னும் கூடுதலாக வேணுன்றவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனால நான் தேங்காய் சட்னி லைட்டாக சேர்த்து, இதுக்கு வந்து கார சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் தேங்காய் சட்னி இன்னமும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குது. செய்யும் போது அவ்வளோ ஒரு வாசனை வருது. வெந்த பிறகு இது நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு ப்ரோட்டீனும் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நான்வெஜ்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சில வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க.
அவங்களுக்குலாம் வந்து இந்த பருப்பு ஐட்டமில் செஞ்ச என்ன ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த நான்வெஜ்ஜு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து அந்த சத்து கிடச்சிரும். இந்த பருப்பு ஐட்டம் சேர்க்கும் போது இன்னும் கேட்டிங்கன்னா சிறுதானியங்களில் நிறைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக நான் சிறுதானியங்கள் வச்சு ரெசிபி கண்டிப்பாக போடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா நல்லா அப்படியே ஒரு மாதிரி வந்து கோல்டன் கலரில் நல்லா இப்படி ஆயிடுச்சு. இந்த சைடு நல்லா வெந்துடுச்சு. இவ்வளோதான். அவ்வளோதான். இது வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடை தோசை கூட இந்த தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.